இந்த குரு அதிசார பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குரு சிம்ம ராசிக்கு கிடைக்கக்கூடிய குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக தவிர்க்க போகிறதில்ல. ஆனால் சனி உட்கார்ந்துருக்கிறது அஷ்டமம். அஷ்டமம் அப்படிங்கிற இலூஷன், அன்ப்ரெடிக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ சனி என்ன பண்ணுவாருங்கிறதையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. என்ன பண்ணுவார்னா, குறிப்பாக நமக்கு என்ன ரொம்ப தேவையோ, எது நம்மளை போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கோம், என்ன கஷ்டப்படுது. இப்போ குழந்தை இல்லாதவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கே ஒரு அன்ஈசினஸ் இந்த சொசைட்டி கிரியேட் பண்ணும் இல்லையா? என்ன எப்போது ட்ரை பண்ணுறீங்களா, குழந்தைக்கு என்னாச்சு, ட்ரீட்மெண்ட் எடுங்க, அந்த டாக்டர்கிட்ட போங்க, இந்த டாக்டர்கிட்ட போங்க. இவங்களே ஏகப்பட்ட டிப்ரெஷனில் இருப்பாங்க. அப்போது இந்த சனி என்ன பண்ணுவார்னா, அந்த டிப்ரெஷனை தூண்டி விடுவார். ஸோ சனி தடை செய்ய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. கப்பிள் அவங்களா இந்த கான்செப்ஷனை தள்ளி போடாமல் இருந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கக்கூடிய கப்பிளுக்கு ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். பட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய டாக்டரை மாற்றுங்க. ரொம்ப நாளாக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கேன், எனக்கு ட்ரீட்மெண்ட் சரியாகலைன்னா, ராகு 7ஆம் இடத்துல இருக்கிற ராகுங்கிறவர் சேஞ்சு. ஸோ குரு 12ல் இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா, ட்ரீட்மெண்ட்டில் ஒரு சக்ஸஸை கொடுத்துருவார். பட் அதிகமான செலவாகும் ட்ரீட்மெண்ட்டுக்கு. செலவை பற்றி யோசிக்காமல் குழந்தை தான் முக்கியம்னு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம்ங்கிறது 100% இருக்குது.